கார்லேஷன். கார்லேஷன் நம்மளோட 4th சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நமக்கு இருக்கிறது கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். கார்லேஷன்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். இது மட்டும் எழுதுனா போதும். 2 மார்க்ல கார்லேஷன் கேட்டா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் தான் வந்து கார்லேஷன். அண்ட் இதுக்கான ஃபார்முலா இங்க கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதுக்கும் ஃபார்முலா வந்து நமக்கு டிஃப்ரெண்டான ஃபார்முலா இருக்கு. டி யூஸ் பண்ணிலாம் ஃபார்முலா இருக்கு. பட் நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன். இப்போ 5 மார்க்ல ஒரு வேளை எக்ஸ்பிளைன் அபவுட் கார்லேஷன் கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். இது தனித்தனியாகவும் நமக்கு 2 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 மார்க்ல மொத்தமா எக்ஸ்பிளைன் இருக்கும். இல்லை லிஸ்ட் அவுட் டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன், சிம்பிள், பார்ஷியல் அண்ட் மல்டிபிள், லீனியர் அண்ட் நான் லீனியர். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்றது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பாசிட்டிவ் கார்லேஷன். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒன்று இன்க்ரீஸ் ஆக இன்னொன்று டிக்ரீஸ் ஆக அப்படின்னு போகும்போது அது நெகட்டிவ் கார்லேஷன். நெக்ஸ்ட் சிம்பிள், பார்ஷியல் அண்ட் மல்டிபிள். சிம்பிள் கார்லேஷன்னா ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது சிம்பிள் கார்லேஷன். பார்ஷியல் கார்லேஷன் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கும். பட் அதில் வந்து 2 வேரியபிளை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துப்போம். இது அனதர் மல்டிபிள் கார்லேஷன் தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா பார்ஷியலில் வந்து 2 வேரியபிளை நம்ம வேரியபிளாகவும் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துப்போம்னா கான்ஸ்டன்ட். பட் மல்டிபிள் என்ன பண்ணுவோம்னா 2 வேரியபிள்ஸ் கிடையாது, 2 விட அதிகமான வேரியபிள்ஸும் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லீனியர் அண்ட் நான் லீனியர். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் சேஞ்ச், ஒரு வேரியபிளில் சேஞ்ச் ஆக இன்னொன்று சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அது லீனியர் கார்லேஷன். ஒன்று சேஞ்ச் ஆகுது இன்னொன்றில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா அது நான் லீனியர் கார்லேஷன். இது வந்து டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் 3 தான் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுனா போதும். ஈவன் 5 மார்க்ல கேட்டால் கூட நம்ம இதை எழுதுனா போதும். அப்புறம் மெத்தட்ஸ். நமக்கு மொத்தம் 3 மெத்தட்ல படிக்கலாம். ஒன்று ஸ்கேட்டர் டயக்ராம், இன்னொன்று கார்ல் பியர்சன் மெத்தட், இன்னொன்று ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். கே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். ஸோ இந்த 2 மெத்தட் வந்து சம்மு. கார்ல் பியர்சன்றது நம்ம கார்லேஷன், ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன்றது ரேங்க் கார்லேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் என்னதுன்னா ஸ்கேட்டர் டயக்ராம். இது வந்து மெத்தட்ஸ். இதில் ஸ்கேட்டர் டயக்ராம் தனியாக நமக்கு ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வேரியபிள் எடுத்து நம்ம வரைஞ்சி பார்க்கறது, கிராஃபிக்கலாக பார்க்கறது தான் ஸ்கேட்டர் டயக்ராம். அதில் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா பாயிண்ட், நம்ம வந்து பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது அண்ட் மேலே போகுது அப்படின்னா பர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ். இந்த டயக்ராமை வரைஞ்சாலே போதும் நமக்கு. ஸோ மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே போகுது, அதே ஸ்ட்ரெயிட் லைன் டவுன்வர்ட்ஸ் கீழே வருதா, மேலேருந்து கீழே வரும்போது அது பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். இது வெறும் பாசிட்டிவ். வெறும் பாசிட்டிவ்னும் போது கரெக்டாக இல்லாமல் பர்ஃபெக்ட்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன். பட் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது. அதுக்கு பதில் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க, ஒரு லைனு பட் பாயிண்ட் மேலே கீழே அப்படின்னு இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் கார்லேஷன். அதுவே ரிவர்ஸில் வந்ததுன்னா நெகட்டிவ் கார்லேஷன். இது நோ கார்லேஷன். நோ கார்லேஷன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது. அப்போ இதை பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இது நோ கார்லேஷன். ஸ்கேட்டர் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இப்போ நம்ம இதில் கார்லேஷனில் ஒரே ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை தான் நம்ம எல்லா சம்முக்குமே, நம்பர் சின்னதாக இருந்தாலும் இந்த மெத்தடு தான், நம்பர் பெரியதாக இருந்தாலும் நம்ம இதே மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் கார்ல் பியர்சன்ஸ். இதை எப்படிலாம் கேட்பாங்கன்னு பாருங்க. கார்ல் பியர்சன்னு கேட்கலாம். ஃபைண்ட் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இப்படியும் கேட்கலாம். இல்லை வெறும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னும் கேட்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஏஜ் ஆஃப் அ ஹஸ்பண்ட், அப்புறம் கீழே ஏஜ் ஆஃப் அ ஒய்ஃப். ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஏஜ் ஆஃப் ஒய்ஃப்.
நம்பர் சின்ன நம்பரா இருக்கு பெரிய நம்பரா இருக்குன்னு நம்ம பாதர் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கால்குலேட்டர்ல தான் சம் போட போறோம். ஸோ கால்குலேட்டர்ல போடுறதுனால நீங்க எதை பத்தி யோசிக்காம ஒரே ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி சம் போட்டுடலாம். 20, 22, 23, 25, 25, 28. கார்லேஷன்னு கேட்டுட்டாலே 2 வேரியபிள் தான் இருக்கும். அந்த 2 வேரியபிள் கொடுத்துருக்கிற வேரியபிளை கண்ணை மூடிட்டு அங்கே என்ன வேரியபிள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ்னும் செகண்ட் ஒன்று ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நமக்கு 20, 22, 23, 25 வேர்ட்டிக்கலாக அப்படியே எழுத ஆரம்பிச்சிருங்க. இங்கே நமக்கு தேவையானது 3 காலம் தான் எக்ஸ்ட்ராவா. அங்கே இருக்கிறது எக்ஸ் ஒய் இருக்கு. அது இல்லாத டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ 25 இங்கே 18, 20, 22, 24, நெக்ஸ்ட் 25, 28, 29, 30, 30, 34. இது எக்ஸோட வேல்யூ. இதே மாதிரி ஒய்யோட வேல்யூ எழுதும்போது அப்படியே வேர்ட்டிக்கலாக எழுதிக்கோங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். எழுதிட்டு அதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். 27, 29. ஸோ எக்ஸ் டேர்ம் எல்லாத்தையும் அப்படியே மேலேருந்து கீழே நம்ம எழுதுனதையே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கால்குலேட்டரில். எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 266. கீழேயே இது சம்மேஷன் எக்ஸ். சம்மேஷன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்தது ஒய். ஒய்யை டோட்டல் பண்ணால் 238. ஸோ ஒய்யை நான் டோட்டல் பண்ணியிருக்கேன்றத கீழே எழுதுறேன். சம்மேஷன் ஒய்யை. நமக்கு ரெக்ரெஷனுக்கும் கார்லேஷனுக்கும் நமக்கு தேவையான 3 விஷயம்: எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 22 பண்ணும்போது 484. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கால்குலேட்டர் நமக்கு ஸ்கொயர் பண்ணி கொடுக்கும். அப்படியே ஸ்கொயர் பண்ண வேல்யூவை லைனாக எழுதிக்கோங்க. 625, 625, 784, 841, 900, 900 and 1156. அதே மாதிரி அடுத்தது ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்ன்றது ஒய் டேர்ம் இருக்குல்ல நமக்கு, இந்த ஒய் டேர்ம் ஃபுல்லாக இந்த ஒய் டேர்மை நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டே ஸ்கொயர் பண்ணிட்டே வரப்போகிறோம். 18 into 18. ஸ்கொயர்ன்றது மல்டிப்ளிகேஷன் 2 தடவை பண்ணணும். 18 into 18, 324. 20 into 20, 400. 22 into 22ன்றது 484. 24 into 24ன்றது 576. இப்போ நான் சால்வ் பண்ணுற இந்த சம்மையே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நான் எழுதுகிற சம்மை நீங்கள் சாம்பிளுக்கு போட்டு பார்க்கலாம். 576, அடுத்தது 441, 676, 676, 729, 841. 25 இருக்குல்ல, 25 வந்து 625. ஸோ 625, 729, 841. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 7244. இதை ஆட் பண்ணால் நமக்கு 5772. கீழே நம்ம ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணுறோம், அது என்னன்றதை கீழே எழுதி வச்சுக்கிறோம். ஸோ இது சம்மேஷன் எக்ஸோட ஸ்கொயர், இது சம்மேஷன் ஒய் ஸ்கொயரை ஆட் பண்ணுது. இப்போ என்ன எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஒய் வேணும். எந்த சம்மாக இருந்தாலும் இதே தான், நீங்கள் மாற்றியே போட வேண்டாம். எக்ஸ் ஒய்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். வேற கலரில் போடுவோம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இது எக்ஸ் இல்லை, மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணால் 20 into 18. நான் ஃபர்ஸ்ட் மட்டும் இப்படி எழுதுறேன். 20 into 18 which is 360. அடுத்த வேல்யூ 440. ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணுங்க. 22 into 20, 23 into 22, 506. அடுத்தது 600, 525, next 728. இது நமக்கு 10 மார்க்ல வரப்போகுது, அதனால ஸ்லோவாக இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஈவன் 5 மார்க்ல வந்தாலும்
இந்த சம் ரொம்ப சிம்பிள், நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். 750, அடுத்தது 810 அண்ட் 980. இதோட டோட்டல் 6459. இது சம்மேஷன் எக்ஸ். இப்போ கீழே போயிட்டு நம்ம ஃபார்முலா எழுத போறோம். அதுக்கு நேரம் எழுதியாச்சா? இப்போ ஃபார்முலா என்ன? நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் படிச்சுக்க சொன்னோமா? n இன்டூ சம்மேஷன் xy மைனஸ் சம்மேஷன் x சம்மேஷன் y டிவைடட் பை கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்டூ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் வேற, எக்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்றது வேற. அடுத்தது சம்மேஷன் n இன்டூ சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஒய் ஹோல் ஸ்கொயர். டேபிள் கரெக்டாக இருக்கணும். டேபிள் கரெக்டாக இருந்தாலும் இந்த சம்முக்கான பாதி மார்க் கிடைச்சிரும். டேபிள் எங்கே செக் பண்ணுவாங்கன்னா கீழே இருக்க டோட்டல். அடுத்தது ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. நமக்கு இங்கே 10 இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 டேட்டா இருக்கு. ஸோ 10. ஓகே 10. சம்மேஷன் எக்ஸ்ஒய். சம்மேஷன் எக்ஸ்ஒய் எங்க இருக்கு? இதோ இருக்கு. இந்த லாஸ்ட் டேர்ம் தான் சம்மேஷன் எக்ஸ்ஒய். ஸோ 6 4 5 9 மைனஸ் இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது சம்மேஷன் எக்ஸ். சம்மேஷன் எக்ஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு சம்மேஷன் எக்ஸ் 266 இன்டூ 238 சம்மேஷன் ஒய். இப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் தனியா சேர்ந்து இருக்குல்ல, மேல பாருங்க சேர்ந்து இருக்கு, அதனால அதுக்கு ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. என்னன்றது 10. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 7244 மேல இருக்கு பாருங்க, அது இங்க இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இது. அடுத்தது ஒய் ஸ்கொயர்ன்றது அது பக்கத்துல இருக்கு. சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்க. சம்மேஷன் எக்ஸ்ன்றது என்னது? 266. அதை ஸ்கொயர் பண்ணுங்க. திருப்பி இன்னொரு ஸ்கொயர் ரூட்டு 10 இன்டூ 5772 மைனஸ் சம்மேஷன் ஒய். சம்மேஷன் ஒய்ன்றது என்னது? 238. அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபார்முலா எழுதிட்டு அதில் ஸ்லோவாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிறது ஃபுல்லாக நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு 1282 வரும். 10 இன்டூ 6459 கால்குலேட் பண்ணிவிட்டு மைனஸ் 266 இன்டூ 238 கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணுங்க, இந்த வேல்யூ வரும். கீழே ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர் ரூட்டில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 41.03, அடுத்த ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 32.8. இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது 0.95. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்றது நமக்கு கொஷின் முடிச்ச உடனே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஆன்சர் +1 வரைக்கும் வரலாம், -1லேருந்து. ஸோ மைனஸ் 0.99 வரைக்கும் இந்த பக்கம், மைனஸ்லையும் 0.99 வரைக்கும். இது தாண்டி ஆன்சர் வந்தது, 1 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கார்லேஷன் தப்பு, அப்படியே எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இதே ஃபார்முலா, வேற ஃபார்முலா படிக்கவே வேண்டாம். ஒரு ஃபார்முலாவில் கார்லேஷன் முடிச்சிடலாம்.